ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோட்டி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இலான் மஸ்கை பற்றி. என்ன திரும்ப திரும்ப எலான் மஸ்க் பற்றியே பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க. ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிது எலான் மஸ்க் பற்றி. அது கேட்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் வீடியோவையும் எலான் மஸ்க் பற்றியே பேசலாம்னு நினச்சேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் இந்த வீடியோஸில் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இலான் மஸ்க் வேர்ல்டோட ரிச்சஸ்ட் பர்சனாக திருப்பியும் ஆயிட்டாரு. அவர் செகண்ட் ஸ்பாட்ல இருந்தார் ரொம்ப நாள். பட் இப்போ அவருடைய ஸ்டாக்ஸ்லாம், டெஸ்லான்ற ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயத்தினால அவர் திருப்பியும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அவருடைய நெட்வொர்த் இப்போ வந்து 187.1 பில்லியன். மண்டே க்ளோஷர், மார்க்கெட் க்ளோஷர் அப்போ அவருடைய நெட்வொர்த் அது. அவர் வந்து பிரான்ஸை சேர்ந்த பெர்னார்ட் அர்னால்ட் அவரை விட ஒரு 2 பில்லியன் ஜாஸ்தி இருக்காரு. அவரும் ரொம்ப கம்மியாலாம் இல்லை. அவர் 185.3 பில்லியன்ல இருக்காரு. இவர் 187.1 பில்லியன்ல இருக்காரு. இந்த சித்து விளையாட்டை பத்தி நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ல மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏர்னிங்ஸை வச்சு ஒன்றும் பெருசா காமிக்கிறது கிடையாது. பட் அவங்களுடைய கம்பெனி, தட் இஸ் அவங்க கம்பெனி ஏர்னிங்ஸை வச்சு காமிக்கிறது கிடையாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களுடைய கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கும். அதனுடைய பிரைஸ் ஏற ஏற இவங்களுடைய வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அதானி, நம்மளுடைய இந்தியா சேர்ந்த அதானி கூட ரொம்ப நாள் வந்து டாப் 5ல இருந்தாரு. டாப் 2ல கூட கொஞ்ச நாள் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற ரிசர்ச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா கிராஷ் ஆகி அவருடைய இப்ப 32nd பிளேஸ்லயோ அதுக்கும் கீழேயும் போயிட்டாரு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்னுடைய பிரைஸ் ஏற ஏற இவங்களுடைய வெல்த்தும் ஏறுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் செகண்ட் பொசிஷன்ல இருந்தவர் இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிட்டாரு. ஆக்சுவலா டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 2022ல இவருடைய ஸ்டாக் நல்லா இறங்கிடுச்சு. அதனால இவர் செகண்ட் பொசிஷன் வந்தாரு. இப்போ அதை திருப்பி ரீடைன் பண்ண காரணம் என்னன்னா, ஜனவரியில கிட்டத்தட்ட 100% இவருடைய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய ஸ்டாக் பிரைஸ் கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு குயிக் கம்பேரிசன் இதே விஷயத்த ஸ்டாக் ப்ரைஸில் நம்ம அதானியினுடைய ஸ்டாக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதனால அவர் எவ்வளோ வெல்த் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். லைக் இந்த டாப் பொசிஷன்லேருந்து எதனால் அவர் இறங்கினான்ட்டு. அவருடைய மேஜர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ். அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 50%, கிட்டத்தட்ட 3800 இந்த ஸ்டாக் இப்போ 1579 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு அதானி என்டர்பிரைஸ் அவருடைய மெயின் கம்பெனி, அவர் ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி இது. அது இல்லாம அவர் பல கம்பெனிஸ் வச்சிருக்காரு. எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ணல. பட் மேஜர் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இமேஜஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேஜர் ஸ்டாக்ஸ் அதானியோடது. அதானி பவர், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கேஸ், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ஒரு பெரிய பிரைஸ்ல இருந்து கடகடன்னு கீழே இவ்வளவு தூரம் ஃபாலோ ஆயிருக்கு. இந்த மாதிரி போகும்போது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண மக்களுக்கும் அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் நல்லா இறங்கி அவங்க லாஸ்ல இருப்பாங்க. அதே போல அதானியினுடைய ஓவரால் வெல்த்தும் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால அவர் என்ன ஆயிட்டாருன்னா டாப் பொசிஷன்ல இப்போ அவர் கிட்டத்தட்ட 50th பொசிஷன் வரைக்கும் போயிட்டாரு. இந்த கம்பாரிசன் நான் எதுக்கு போட்டேன்னா, எதனால இந்த வெல்த்தியஸ்ட் பொசிஷன் பிளேஸ் மாறுதுன்றது உங்களுக்கு இந்த சார்ட்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் இறங்க இறங்க அவங்களுடைய ஓவரால் வெல்த்தும் குறையுது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறும்போது அவங்களுடைய வெல்த் ஏறுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. இப்போ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனினா அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருந்தாலும் அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் ஏறுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் மக்களும் விரும்பி வாங்குவாங்க. ஸோ அதனால அந்த பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். இப்போ டெஸ்லா வந்து நிறைய புது விஷயங்கள்லாம் கொண்டு வரதா அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. புது மாடல்ஸ்லாம் உள்ள கொண்டு வரதா டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய ஒரு காரணமாகவும் இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு இப்போதைக்கு. டெஸ்லா தவிர பல கம்பெனிஸ் இலான் மஸ்க் வச்சிருக்காரு. டு நேம் அ ஃபியூ: ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க், போரிங் கம்பெனி. அதே போல பேபால்லையும் அவர் ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை வித்துட்டு வெளில வந்துட்டாரு அவரு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதுவே ஒரு பெரிய வீடியோ ஆயிடும். எஸ்பெஷலி ஸ்பேஸ் எக்ஸ்லாம் வந்து பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தியும் நம்ம வேணும்னா ஒரு வீடியோ அப்புறமா போடலாம். பட் இப்பொழுதைக்கு நான் ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பட்ஸ் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இலான் மஸ்கை பத்தி தனியா ஸ்பெஷலா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா, அவர் பல விஷயங்கள் வந்து துணிஞ்சு செய்யக்கூடிய ஆளு. அவர் பல வருஷம் ரொம்ப நாள் லாஸ்ல தான் இருந்தார் அவரு. டெஸ்லா கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ரொம்ப லாஸ்ல இருந்தாரு. அவர் வித்துட்டு போயிடலாமான்னு கூட யோசிச்சாரு. பட் இருந்தாலும் நம்ம எப்படியாவது இதை நம்ம துணிஞ்சு செய்வோம்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப நாள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல வந்து டெவலப் பண்ணிருக்காரு. அவர் ஒன்ஸ் அந்த டெஸ்லா மாதிரி கம்பெனிஸ் டெவலப் ஆன உடனே அங்கேயே ஸ்டாப் ஆகாம பல விஷயத்தை திருப்பியும் அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான ப்ரோக்ராம். அந்த மாதிரி விஷயத்துலயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே பல விஷயங்கள் புதுசா செய்யணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதே விஷயத்த நீங்க நீங்க நம்ம ஊர்ல ஒரு ஒரு பில்லியனர் கூட பாத்தீங்கன்னா, நம்ம முகேஷ் அம்பானி அவர் கூட நம்ம பார்க்கலாம். அவருமே அப்படிதான்.
நம்ம இப்போ அவர்கிட்ட ஆயில் பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாம பல வெஞ்சர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் அது மாதிரி பல விஷயத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிசினஸ் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவர். அதே போல ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கிரீன் எனர்ஜிக்காக, ரெனியூபிள் எனர்ஜிக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே போல ஜியோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பில்லியனர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குமே ஒரு ஒரு ஆஸ்பைரிங் திங்காவே இருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாம புது புது விஷயங்களை ட்ரை பண்ணும்போது அஹ், அது கிளிக் ஆகாம போகலாம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு பல விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அதனாலதான் எனக்கு இலான் மஸ்க் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கு ஒரு அக்லி சைடும் ட்விட்டர் விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப ட்விட்டர் வந்து அவரு வாங்கணுன்ற அவர் அவசியமே இல்ல. திடீர்னுட்டு அவரே கமிட்மெண்ட் குடுத்து வாங்குறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியா கோர்ட்லலாம் கேஸ் போட்டு அவர வாங்க வச்சாங்க ட்விட்டர. அவர் ட்விட்டர வாங்கிட்டு அவர் பண்ண முதல் வேலையே அந்த அந்த கம்பெனில இருக்க டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வரைக்குமே நெறைய ப்ராப்ளம்ஸ் அங்க போயிட்டு இருக்கு. நெறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் அவர் பண்ணக்கூடிய ஆள் தான். அ அவர பொறுத்தவரைக்கும் நம்ம படிச்ச விஷயங்கள், அவர் பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, புரொடக்டிவிட்டி தான் முக்கியம் அவருக்கு. அவருக்கு ஹி இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் ஹியூமன்ஸ். அவர பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா, அது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்கணும். அதுக்காக அவர் எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேண்டியாலும் போகக்கூடிய ஆள் தான். அந்த மாரி தான் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே தோணுது. இப்ப ட்விட்டர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 200 பேர வந்து ஃபயர் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அதுக்கப்புறம் ட்விட்டர் வந்து இட் வாஸ் நாட் வொர்க்கிங் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் அது திருப்பியும் அ ப ரிவைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களும் பண்ணக்கூடிய ஆள் தான் இலான் மஸ்க். பட் அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜெனரேஷன்ல இந்த மாரி ஒரு பில்லியனர் மல்டிபிள் திங்ஸ் ட்ரை பண்ணி நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆளா இருக்காரு. அப்படின்றபோது, அத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் திங்காவும் இருக்கு. ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலான் மாஸ்க் இந்த பொசிஷன்ல கன்டின்யூ பண்ணுவாரா? இல்லனா சில நேரத்துல ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு தடுக்குச்சுன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் கீழ போயிடுவாங்க. அந்த மாரி அவருடைய பொசிஷன் டாப்ல ஆயி கீழ போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா இலான் மஸ்க் நான் தான்டா கிங்கு, தில்லுக்கு துட்டுன்னு சொல்லிட்டு எப்பயுமே டாப்ல இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றத நீங்க கீழ போடுங்க. அதேபோல வேற எந்த வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அத பத்தி மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா போடுறேன். தேங்க் யூ கைஸ். உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்காக. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோவா போடணும்னு பார்த்தேன்னா, அ அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது நான் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலும் நீங்க அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன். தேங்க் யூ வெரி மச் கைஸ்.